गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஸ்வசித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:15 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி காலை 8:31 மணி வரை திரையோதசி திதி, அதற்கு பின்பாக சதுர்த்தசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலை 6:59 மணி வரை சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது. அதற்கு பின்பாக இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் சுப ஓரைகள்னு பார்க்கும் பொழுது காலை 8 மணி முதல் 11 மணி வரை சுப ஓரைகள் இருக்கிறது. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சுப ஓரைகள் உள்ளது. மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் சுப ஓரைகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 6:59 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும், அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. நீங்கள் விரும்பியபடி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய பின்ன மனமுடிக்கும் எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் வரலாம். அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது அதெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியிலான தொடர்புகளில் நல்ல ஒரு இணக்க நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மனதளவில் விரும்பிய விஷயங்கள்ல வெற்றியடையக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம். அதில் மட்டும் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவிக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். வேறு ஏதாவது கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம். இதுல கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார்.
இன்றைய தினத்துல செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு நபர்களிடமும், குறிப்பாக தொழில்முறை சார்ந்த நபர்கள், தொழில்முறை நட்பு வட்டாரங்கள், மாமியார், இந்த மாதிரியான உறவு முறைகளிடம் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம். இவங்க வழியில கருத்து மோதல் பிரச்சனைகளோ அப்படி இல்லைன்னா செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல கால் பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. முதுகு பகுதி சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பாய்சன் சம்பந்தமான விஷயங்கள், இதே மாதிரி பார்த்திங்கன்னா விலங்கு சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில்முறை ரீதியிலான செலவினங்கள் வரலாம், இல்லைன்னா தொழில்முறைகளை மேம்படுத்தலாம், இல்லைன்னா புதிதாக உருவாக்கலாம் அப்படிங்கிற எண்ண நிலைகளோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில ஒரு சிலருக்கு இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் தொழில் முறையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது. அதனால கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் உள்ளது. புதிதாக வேலை ரீதியிலான முயற்சிகள், வேலை குறித்த தேடுதல்கள் இருக்குது அப்படின்னா அதை இன்றைய தினத்துல ரிஷப ராசிக்காரங்க தாராளமாக எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே இன்றைய தினத்தில் உயரக்கூடிய ஒரு நல்ல தினமாக உங்களுக்கு இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் எல்லாமே வரலாம். அது குறித்த விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது பல்வேறு நன்மை நிலைகளையும் உயர்வு நிலைகளையும் அடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண நிலைகள், அது குறித்த ஏதேனும் ஒரு சில விஷயங்கள், முயற்சிகள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேரு சார்ந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்கிறீங்கன்னா அதில் ஏதேனும் ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலையையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யுங்க. பல்வேறு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல சொத்துக்களை சேர்க்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும். டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள், மனதளவுல உளைச்சல் நிலைகள் இதெல்லாம் வரலாம். அதனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதல் ஆர்வ நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வாகனங்கள் ரீதியிலான விஷயங்கள்ல ஏதேனும் சிறு சிறு பழுது நிலைகள் வரலாம். இல்லைன்னா பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் நிதான நிலைகள், பாதுகாப்பு நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் கொஞ்சம் நிதானமாக இன்றைய தினத்தில் செயல்படலாம். சிறு இடையூறுகள், தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு
வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் வச்சு நடத்துறீங்கன்னா அந்த உயிரினங்கள் மீது கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. புதிதாக சொத்துகள் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா கூடுதல் கவன நிலைகளோடு இன்றைய தினத்தில் செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதில் தேவையில்லாத எதிர்பாராத விதமான செலவினங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தர வேண்டிய சூழல்கள் உள்ளது. இந்த மாதிரி உறவுகளுக்கு இன்றைய தினத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள், எதிரிகள் வழியில் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. அதுல மட்டும் இந்த உறவுகளுக்கு கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்கா தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பல்வேறு நல்ல முன்னேற்றங்கள், புதிதான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சில காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய மாமனார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க, பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க, வெளிநாடு குறித்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது குறித்து இன்றைய தினத்துல ஏதேனும் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளோ இல்லைன்னா இதுல வெற்றி அடையக்கூடிய சூழல்களோ இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உள்ளது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் இவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். கடன் சார்ந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த உறவு முறைகளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிரிகள் வழியில சிறு சிறு இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே இன்றைய தினத்தில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறு தூர அளவிலான பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதே மாதிரி ஏதாவது இடமாற்றம் சார்ந்த விஷயங்களை முயற்சிகள் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ண நிலைகள் எல்லாம் வரலாம். இது குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பண வரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய ஒரு தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான முயற்சிகள்ல இருந்த நபர்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்கள் வழியில ஏதேனும் லாபகரமான செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சிலர் வேலையில இருப்பீங்க, அந்த வேலை ரீதியிலான விஷயங்கள் வழியில ஏதேனும் நன்மையான விஷயங்கள், லாபகரமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு
எதிரிகள் வழியில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அவர்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு ஏதேனும் லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத வாக்குவாதம் சார்ந்த பிரச்சனைகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்த நபர்கள் ஏதேனும் கடனுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் வழியிலிருந்தும் எதிர்பார்த்த நன்மையான செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல சிறு சிறு கவன நிலைகள் அவசியம். முகம் சார்ந்த பகுதிகள், கண் சார்ந்த பகுதிகள், இந்த மாதிரியான பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. குடும்ப வழியில செலவினங்கள் வரக்கூடிய சூழல்கள் உள்ளது. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வரலாம். பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவிலான என்ன நிலைகள் எதுவாக இருக்கோ அது குறித்த முயற்சிகள் இல்லைன்னா அது குறித்த செயல்பாடுகள் எல்லாமே உங்களிடத்துல காணக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. நினைத்த காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துகள் சார்ந்த எண்ண நிலைகள் அதிகமாக இருக்கலாம். குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் குறித்த சிந்தனைகளோ இல்லைன்னா முயற்சிகள் ஏதாவது இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, தந்தை வழி உறவுகள், அப்படி இல்லைன்னா மனம் விரும்பிய நண்பர்கள் நபர்கள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் எல்லாம் எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாமே இன்றைய தினத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் செயல்பாடுகள் இது குறித்த ஈடுபாடுகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அரசியல் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபடலாமா அப்படிங்கிற மாதிரியான என்ன நிலைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் இதில் எல்லாமே எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. சிறு சிறு முன்கோப நிலைகள் வரலாம். அதையெல்லாம் தவிர்த்துட்டு நாம நல்லா இயங்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல சிறு சிறு விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அந்த செலவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மா இருக்கிறாங்க, உறவு முறைகள் அண்டை அயலார்கள் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியில உங்களுக்கு ஏதேனும் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இவங்களுக்கு ஆதரவு தர்ற வழியில உங்களுக்கு ஏதாவது செலவு நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா
அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் வழியில செலவினங்களை செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா நல்ல முறையில விற்பனைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வீடை விற்கணும், இல்லைன்னா இடத்தை விற்கணும், வாகனங்களை விற்கணும் அப்படிங்கிற விற்பனை ரீதியிலான முயற்சிகளில் இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நல்ல முறையில் விற்பனையாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ரகசியமான விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கண் சார்ந்த பகுதிகளில் சிறு சிறு கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாமே ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல லாப நிலைகளும் யோக நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. வெற்றிகள் மேல வெற்றிகள் குவியக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை எடுத்தாலுமே அதெல்லாமே இன்றைய தினத்துல சக்சஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் லாப நிலைகள் இருக்கலாம், இல்லைன்னா இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் ஆதரவு நிலைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். மனநிலைன்னு பார்க்கும் பொழுது உல்லாசமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. மனதளவுல மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் இருக்கும். விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் உருவாகலாம். இடமாற்றம் ரீதியிலான விஷயங்கள்ல முயற்சிகள் செய்துட்டு இருந்தவங்களுக்கு விரும்பியபடியும் இன்றைய தினத்துல கிடைக்கும். அதே மாதிரி அந்த விஷயங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அது சிறு தூர பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா நெடுந்தூர பயணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி பயண ரீதியிலான முயற்சிகள்லையும் இன்றைய தினத்துல எதிர்பார்த்த நன்மைகளும் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எது மாதிரின்னு பார்க்கும் பொழுது கெமிக்கல் ரசாயனம் சம்பந்தமான தொழில் முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சில மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறைகள் ரீதியிலான விஷயங்கள்ல அதிகமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியிலான முயற்சிகள் எடுத்து செய்கிறீங்க, இல்லைன்னா புதிதாக தொழில் முயற்சிகளை செய்யலாம்ங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியில இருந்தோ, இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இருந்தோ ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. தொழில் சார்ந்த இடங்கள்ல கொஞ்சம் கோபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வரலாம். அதுல மட்டும் கவன நிலைகள் முக்கியம்
அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் முயற்சிகள்ல பணத்தை போடக்கூடிய எண்ணங்கள் வரலாம். தொழில் முயற்சிகள்ல உங்களுடைய பணம் செலுத்தக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பணியிடங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. தொழில்முறை நட்பு வட்டாரங்கள், உங்களுடைய மாமியார், இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா பேச்சு சம்பந்தமான தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கல்வி சம்பந்தமான தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ண நிலைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகளையும் ஆதரவுகளையும் முன்னேற்ற நிலைகளையும் அடையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். நீங்க பெற்றிருக்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாமே அடையக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. நல்ல முன்னேற்ற நிலைகளையும் ஒரு தலைமை பொறுப்புகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்துல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல் ரீதியிலான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதுல ஒரு நல்ல தலைமை பொறுப்புகளை அடையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக கொண்டு அதை முன்னெடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ண நிலைகள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு ரீதியிலான பயணங்களாக இருக்கலாம், தொழில் ரீதியிலான முயற்சிகள், வேலை சார்ந்த முயற்சிகள், இப்படியெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. இதில் ஈடுபாடுகள் காட்டும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. புனித பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த சிந்தனைகள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கும்பராசிக்காரங்க இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தை வழி உறவுகள், ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. நல்ல ஒரு மேம்பாடான ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா நீங்க செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். ஆனா அதுல தேவையில்லாத செலவினங்களும் அடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால செலவு செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியம். வியாபாரத்துறையில இருக்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த விற்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல கவன நிலைகள் முக்கியம். அதுல ஏதாவது இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு சிலர் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். கண், பாதம் சார்ந்த பகுதிகளில் ஒரு சிலருக்கு திடீர்னு தேவையில்லாத தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு
இன்றைய தினத்துல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால செயல்பாடுகள்ல கவன நிலைகள் அவசியம். குறிப்பாக வெளிநாடு பயணங்கள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல மிகுந்த எச்சரிக்கைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த பயண ரீதியிலான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உடல்நிலை விஷயங்கள்ல கவனம், பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம், பயண ரீதியிலான முயற்சிகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மருத்துவமனை ரீதியிலான செலவினங்களை செய்றீங்கன்னாலும் கவன நிலைகள் முக்கியம். கடனை அடைக்க போறீங்க, வாங்கிய கடனை அடைக்க போறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. மீன ராசிக்காரங்க இன்றைய தினத்துல கவனத்தோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.